நீங்க Revit இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அண்ட் Revit சாஃப்ட்வேரும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள போயிட்டீங்க. ஆனா பிராக்டிஸ் பண்றதுக்கு, லேர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஃபைல்ஸ் தேவை. ஸோ இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஸோ இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து Revit சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபார் Revit ஆர்க்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், MEP எங்கேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணணும், இல்ல அது ஆல்ரெடி அவைலபிள்ல இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க எங்கே போய் செக் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்க போறேன். ஸோ இந்த லேர்னிங் சீரிஸ்லயும் இந்த பிராக்டிஸ் ஃபைல் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஃபைல் வச்சு நீங்க வந்து Revit லேர்ன் பண்ணலாம், Revitல பிராக்டிஸ் பண்ணலாம் அண்ட் Revit டூல் டெஸ்ட்காக முக்கியமா ப்ரிப்பேர் பண்ணலாம் ஃபார் BIM இன்ஜினியர் அண்ட் BIM மாடலர் ரோல். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வெரி ஃபர்ஸ்ட் திங் உங்கள்கிட்ட இருக்கிற Revit வெர்ஷன் நீங்க ஓப்பன் பண்ணிருங்க. நான் Revit 2026 ஓப்பன் பண்ண போறேன். இது லோட் ஆகும், கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஸோ வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் Revit ஹோம் ஸ்க்ரீன் லேண்ட் ஆன பிறகு இந்த ரீசெண்ட் ஃபைல்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து மாடல்ஸ் அண்ட் அண்டர் ஃபேமிலிஸ் ஒரு சில ஃபைல்ஸ் காமிக்கும். இதுதான் உங்களுடைய Revit சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா. ஸோ இந்த ஃபைல் கிட்ட நீங்கள் ஜஸ்ட் கர்சர் வச்சாலே இது எங்கே சேவ் ஆயிருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சேவ்டு பார்த்து காமிச்சிரும். ஸோ இது நம்ம எப்படி ஓப்பன் பண்ணோம், சப்போஸ் இங்கே காமிக்கலைன்னா மாடல்ஸ்குள்ளே போங்க, அங்கே வந்து ஓப்பன் பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் ஆன் மை கம்ப்யூட்டர். இந்த பாத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக போகணும். லோக்கல் டெஸ்க் சி, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஆட்டோடெஸ்க், ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இங்கே உங்களுக்கு என்ன Revit வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதுக்குள்ளே போங்க. நான் Revit 2026 செலக்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு சாம்பிள்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது சாம்பிள்ஸ். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தா உங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற எல்லா சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபைல்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் ஃபைலுங்கிறது உங்களுடைய மாடல், ஆக்சுவல் மாடல். ஃபேமிலி ஃபைலுங்கிறது காம்போனென்ட். ஸோ எந்த ஃபைல் வந்து .rfa வருது, இதெல்லாம் காம்போனென்ட். அதாவது சேர், விண்டோ, டோர்ஸ், ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி. நீங்கள் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ஃபைலுக்கு கடைசியில் .rvt இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த மொத்தமாக இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா தனித்தனியாக காம்போனென்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த .rvt இருக்கிற உங்களுக்கு இருக்கிற ட்ரேட் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஸ்னோ டவுன் டவர்ஸ், ஆர்கிடெக்சர், எலக்ட்ரிக்கல் எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபைல்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். பட் இங்கே நீங்கள் செக் பண்ண போது உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் காமிக்கலைன்னா நீங்கள் எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் அதுவும் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க. சர்ச் பாரில் வந்து இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணுங்கள். இதே லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு எல்லா Revit சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல்ஸும் இங்கே காமிச்சிரும். ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சர், HVAC, பிளம்பிங், ஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். சிம்பிளாக இந்த லிங்க் கிளிக் பண்ணியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்க்காக. ஸோ ஃபார் 2026. சரி, நான் இதோட ஃபேமிலி, அதாவது சாம்பிள் காம்போனென்ட்ஸ் டவுன்லோட் பண்ணோம். ஸோ நீங்கள் இன்னொரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இந்த லிங்க் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த சேம் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா இது Revit சாம்பிள் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இங்கே உங்களுக்கு எல்லா காம்போனென்ட்ஸ், அதாவது டேபிள், சேர், ட்ரஸ்ஸஸ் ஃபார் ஸ்ட்ரக்சர், இதே மாதிரி லைட்டிங் எக்யூப்மெண்ட், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட், இது எல்லாமே சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ஆட்டோடெஸ்க் ப்ரொவைடட் இருக்கும் ஃபார் Revit 2026 வெர்ஷன். பட் வெயிட், நாம் இப்போ பார்க்குறது Revit 2026. சப்போஸ் எனக்கு 2025, 2024 இந்த மாதிரி வேறு வெர்ஷன்ஸ்க்கு வேணும்னா எப்படி எடுக்கிறதுனா, சிம்பிளாக இந்த லிங்க் போயிட்டு செலக்ட் பண்ணுங்கள். இங்கே Revit 2026 இருக்கு இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணி 2025 கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இது பாருங்கள், உங்களுக்கு 2025 Revit ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ்க்கு கொண்டு போச்சு. இதே மாதிரி நான் இது 2024க்கு ட்ரை பண்ணுறேன். 2024 என்டர் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எல்லா வெர்ஷன் நீங்கள் கொடுக்க இது அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃபேமிலி ஃபைல்ஸ், அதாவது இதுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஓல்டர் வெர்ஷன் லைக் Revit 2022 தான் என்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் 2022 கிளிக் பண்ணால் இது எடுத்துகிட்டு போவோம். ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ ஜஸ்ட் இந்த நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், வெர்ஷன் நம்பர். ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு வந்து அங்கே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஃப்ரம் தேர் நீங்கள் வந்து இது ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். இது டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் இது மறுபடியும் Revitக்கு வந்து இந்த லொக்கேஷன்ஸில் போய் சேவ் பண்ணிடுங்க. அதாவது மை கம்ப்யூட்டர், சி டிரைவ், ப்ரோக்ராம் ஃபைல்ஸ், ஆட்டோடெஸ்க். நீங்கள் எந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபைல்குள்ளே போயிட்டு இங்கே சாம்பிள்ஸில் வரணும். சாம்பிள்ஸில் போயிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. இங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக அந்த ஃபைல் வந்து ஜஸ்ட் ஓப்பன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் நீங்கள் லைக் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் இந்த Revit சீரிஸ் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ப்ராஜெக்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணணும், எப்படி புது ப்ராஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணணும்,
அண்ட் ரெவிட்டோட எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன, நம்ம ஒன்ஸ் ப்ராஜெக்ட்குள்ளே வந்துட்டா இங்கே இருக்கிற ரெவிட் இன்டர்ஃபேஸ், இந்த நேவிகேஷன்ஸ் எப்படி பண்ணுறது, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ see you on next video. Bye.